கொண்டு இயல்பு நிலைக்கு கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பிறகு கொரோனா எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். இவ்வளவு பேர் இங்கே அமர்ந்திருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு வருடம் யாரையும் பார்க்க முடியாத சூழ்நிலை. ஒரு சோதனையான நேரம். காற்றில் எளிதாக பரவக்கூடிய வைரஸ் கிருமிகள், அந்த கிருமிகளால் கொரோனா தொற்று ஏற்பட்டால் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலை. அந்த காலகட்டத்தில் கூட அதிமுக ஆட்சியிலே சிறந்த நிர்வாக திறமையின் காரணமாக விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த கொரோனா வைரஸ் நோய் பரவல் எப்படி இருக்குதுன்னு தெரியல. அந்த நோய்வாய்ப்பட்டால் அதற்கு என்ன அறிகுறின்னு தெரியல, அதற்கு என்ன சிகிச்சை அளிக்குதுன்னு தெரியல, அதற்கு என்ன மருந்தும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நிர்வாக திறமையின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுடைய துணை கொண்டு, நம்ம அதிகாரி பெருமக்களுடைய துணை கொண்டு, நம்முடைய மருத்துவருடைய துணை கொண்டு சிறப்பாக செயல்பட்டு இன்றைக்கு விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய பெருமை அதிமுக ஆட்சிக்கு தான் உண்டு. அந்த காலகட்டத்தில் கூட 32 மாவட்டத்துக்கு நான் நேரடியாக சென்றேன். ஒரு 14 மாவட்டங்கள் முடிந்து விட்டது. 15வது மாவட்டத்துக்கு செல்கின்ற பொழுது திருச்சியிலே சென்றேன். அப்பொழுது ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். விவசாயி, தமாக கட்சி சேர்ந்தவர், பிரம்மாண்டமான உடல் கட்டுடையவர், 58 வயது என்று சொன்னார்கள். அவர் ஒரு மனு கொடுத்தார், அவருடைய கோரிக்கையை வைத்தார். பிறகு நான் வீட்டுக்கு வந்த பிறகு அவருடைய கோரிக்கையை படித்து பார்த்து அவரிடத்தில் தொடர்பு கொள்ளலாம் என்று பேசினேன். அவர் கொரோனாவால் மறைந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டேன். கொரோனா வைரஸ் தாக்கி அவர் மரணம் அடைந்து. அப்பொழுதுதான் எனக்கே பயம் வந்தது. அது வரைக்கும் நான் மாஸ்கே போடல, துணிச்சலோடு போனேன். பிறகு இந்த வைரஸ் எப்படி கொடுமையான வைரஸ் என்று நான் நேரடியாக பார்த்து விட்டேன். அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி, மதிப்புக்குரிய மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அந்த கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று காணொலி காட்சி மூலமாக எல்லா முதலமைச்சர் தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது, தமிழ்நாடு முதலமைச்சர் முறையிலே காணொலி காட்சி மூலமாக தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது அவர் குறிப்பிட்டார், கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டை பின்பற்றுங்கள். அந்த அளவுக்கு நிர்வாக திறமை பெற்ற அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே. உங்களை போல் திறமையற்ற அரசாங்கம் அல்ல, திறமையான அரசாங்கத்தை நாங்கள் நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த காலகட்டத்தில் நம்முடைய பள்ளிகள் மூடப்பட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டது. மாணவர்களுக்கு மன உளைச்சல், ஓராண்டு வீணாகிவிட்டதே என்று என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். இந்த ஓராண்டு வீணாகிவிட்டதே, எங்களுடைய மன உளைச்சலே இருக்கணும் என்று எனக்கு தகவல் கிடைத்தவுடனே பள்ளியிலே படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ், கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாம் எழுதி அவர்களும் பாஸ் பண்ணாங்க. ஆன்லைனிலே வகுப்பு. ஆக எல்லா தரப்பு மக்களையும் பார்த்து அவர்களுக்கு என்னென்ன கஷ்டம் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு என்ன நிலைமை? திமுகவில் ஒரு முதலமைச்சர், திமுக அரசாங்கத்தில் 4 முதலமைச்சர் தமிழகத்தை ஆட்டி படுத்தி கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீஸ்வரன், பிறகு ஸ்டாலினுடைய மனைவி மரியாதைக்குரிய திருமதி துர்கா அவர்கள். 4 பேர் தமிழ்நாட்டை ஆட்டி படிச்சுட்டு இருக்காங்க. 4 அதிகார மையம் தமிழகத்தை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது. இது தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அந்த கட்சிக்கு தலைவராக வர முடியும். அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற பொழுதெல்லாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் முதலமைச்சராக வர முடியும். அதிமுக அப்படி இல்லை. இந்த கட்சிக்கு யார் விசுவாசமாக இருக்கின்றார்களோ,
யார் உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு தானாக பதவி வருகின்ற ஒரே கட்சி அதிமுக. இல்லைன்னா நான் உங்க முன்னால பேச முடியுமா? நீங்க இந்த பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருப்பீங்களா? அதிமுக தான் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதிமுக இருந்ததுனால தான் முதலமைச்சர் பதவி நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஆக ஒரு சாதாரண தொண்டன் கூட, சாதாரண கிளை செயலாளர் கூட, ஒரு வார்டு செயலாளர் கூட உச்சபட்ச பதவி அதிமுகவில் வர முடியும். உச்சபட்ச பதவி முதலமைச்சராக கூட வர முடியும். அப்படிப்பட்ட இயக்கம் அதிமுக இயக்கம் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அப்படிப்பட்ட இயக்கத்தில் இருப்பதே நமக்கு பெருமை. ஸ்டாலின் அவர்களே இன்றைய தினம் அந்த NTTVல பேசினார், கருத்து சொன்னார். ஸ்டாலின் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் பேசுறாங்களே, ஏன் நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த பிறகு தானே அவள் பதவி பெறான்னு சொன்னார். நாங்கள் அதில் மாற்று கருத்து கிடையாது. மக்கள் தேர்ந்தெடுத்தா உண்மைதான். ஆனால் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் திமுக தலைவராக முடியும். அப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர். அதுதான் வாரிசு அரசியல். ஸ்டாலின் அவர்களே, துணிச்சல் இருந்தால் சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உழைத்தவர்கள், நாட்டு மக்களிடம் நன்மதிப்பு பெற்றவர்கள், நிர்வாக இடத்திலே அன்பை பெற்றவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவராகலாம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். தில்லு திராணி தெம்பு இருந்தால் சொல்லுங்க. அதே போல ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது திமுக உழைத்தவர்கள், மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றவர்கள், அவருக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று துணிச்சல் இருந்தால் சொல்லுங்க. இதுதான் வாரிசு அரசியல். அதைத்தான் வேண்டாம் என்று சொல்கிறோம். மக்களும் அதைத்தான் விரும்புகின்றார்கள். தொடர்ந்து இவர்கள் வெற்றி பெற்று வருகின்ற இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் சர்வதிகாரியாக விடுவார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே கொள்ளையடிப்பதிலே நம்பர் 1 திமுக அரசாங்கம். அண்மையில் மேதகு ஆளுநரை சந்தித்து துறை வாரியாக கொள்ளையடித்து அந்த பட்டியலை ஆதாரத்தோடு கொடுத்திருக்கிறோம். சுமார் 4 லட்சம் கோடி கொள்ளையடித்திருக்கார்கள் 5 ஆண்டு காலத்திலே. ஆக இதையெல்லாம் மறைப்பதற்கு ஸ்டாலின் ஏதோ பேசுகிறார். வேற எதுவும் பேச முடியல ஸ்டாலினால. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏதாவது குறை இருந்தால் எடுத்து சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். உங்களுடைய ஆட்சியிலே பொறுப்பேற்றதில் இன்று வரை ஊழல் ஊழல் ஊழல். இந்த ஆட்சியிலே பார்ப்பதெல்லாம் ஊழல், வேற எந்த நன்மையும் மக்களுக்கு கிடைக்கல. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தொழில் முதலீட்டு மாநாட்டை அம்மா நடத்தினாங்க. 2015 2,42,00,000 கோடி முதலீட்டு ஈர்த்தார்கள். சுமார் 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாங்க. பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது. அதே வழியில் இருந்த மாண்புமிகு அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 3,500,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். நடைமுறைக்கு வந்த காரணத்தினால இன்னைக்கு 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது. உங்களுடைய ஆட்சியிலே நாட்டு மக்கள் என்ன பலனை கேட்டார்கள்? வேண்டுமென்று திட்டமிட்டு அவதூறு செய்தி இன்றைக்கு வெற்றி விளம்பரத்தை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது விமான நிலையத்திலே பேட்டை கொடுக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்திலே 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் சுமார் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று குறிப்பிட்டு 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் தமிழகத்தில் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். கிடைச்சதா? கிடைச்சதுங்களா? ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழிற்சாலை வந்துடாது. அது முதற்கட்டம். அதுக்கு பிறகு அது தொழிற்சாலை தேவையான இடம் தேவை, பிறகு அந்த தொழில் துவங்குவதற்கு நிதி தேவை, பல்வேறு துறைகளில் அனுமதி பெற வேண்டும், மத்திய மாநில அரசுடைய அனுமதிகளை பெற வேண்டும், அதுக்கு பிறகு கட்டுமான பணி. இப்படி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட பிறகு பெரிய தொழிற்சாலைகள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் 3 to 4 ஆண்டு காலமாகும். பிறகுதான் அது பயன்பாட்டுக்கு வரும். அதற்குள் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய் மூட்டைகளை அவித்து விட்டு நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று ஒரு பொய்யை சொல்லிய ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சரி, இங்கிருந்து போனார்,
தொழில் முதலீட்டு ஈர்க்கத்தான் போனான்னு பார்த்தா அங்கே போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கார். வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கார். இந்த வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்டுறதுக்கு இந்த மக்களுடைய வரி பணத்தை செலவு பண்ணுறீங்க. அது இங்கேயே சைக்கிள் ஓட்டலாமே. ஏற்கனவே இங்கே தானே சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தீங்க ஈசிஆர் ரோட்டில். எவ்வளவு கேவலமான முதலமைச்சர் பாருங்க. இந்திய நாட்டில் பல மாநிலம் இருக்குது. பல மாநில முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போகின்ற பொழுது அங்கே எப்படி தொழில் முதலீட்டை ஈர்க்கலாம் என்று எண்ணம் இருக்குது. நம்முடைய முதலமைச்சர் அங்கே போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின் வந்திருக்கார். இப்போ உதயநிதி வர்றதுக்கு துடிக்கிறார். சிந்திச்சு பாருங்க. அதுதாங்க வாரிசு அரசியல் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எம்எல்ஏ ஆக்கினாரு, அப்புறம் அமைச்சர் ஆக்கினாரு, துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாரு. பிறகு இவருக்கு பிறகு இளைஞர் அணி செயலாளர்னு அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டார். இதுதாங்க வாரிசு அரசியல். ஆக ஒரு வாரிசு அரசியல் வந்துவிட்டால் ஒரு சர்வாதிகாரமாகிவிடும். அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு மக்களிடத்தில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு தமிழகத்தில் சென்னையிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து நகர்களிலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடந்துகிட்டு இருக்குது. நான் சட்டமன்றத்தில் தெளிவாக பேசினேன். திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. இதனால் ஏழைகள் பாதிக்கப்படுறாங்க, மாணவர்கள் இளைஞர்கள் பாதிக்கிறாங்க. பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் இந்த போதைப் பொருள் விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது, தடுத்து நிறுத்துங்கள் என்று எவ்வளோ முறை எடுத்து சொல்லியும் திரு ஸ்டாலினுடைய அரசு செவிசாய்க்கவில்லை. திரு ஸ்டாலின் அவர்களும் கண்டுகொள்ளவில்லை. இன்றைய தினம் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, வெளி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை தேடி வர்றாங்க, அவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. சென்னையில் 2 நாளைக்கு முந்தி பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, ஒரு வட மாநில தொழிலாளருடைய மனைவியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சு, அவருடைய கணவரை கொலை செஞ்சு, குழந்தையை கொலை செஞ்சு இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறாங்க. எவ்வளோ மோசமான ஆட்சி. சமூகத்துறை அமைச்சர் அண்மையிலே தூத்துக்குடியில் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லுகின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு 6999 போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு நிவாரணமாக 104 கோடி கொடுக்கப்பட்டதாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அப்படி என்றால் இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது நாம் உணர வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. போக்சோ சட்டம் என்பது சிறுமியில் வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை. 6999 சிறுமிகள் இந்த ஆட்சியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா சொல்லுங்க? சத்தமா சொன்னா தானே தெரியும். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டி அம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்தியாவில் இவ்வளவு மோசமான ஆட்சி எங்கேயும் நடக்கல. இந்த மோசமான ஆட்சிக்கு முடிவு கட்டுவீங்களா? இங்க சொன்னாங்க, தம்பி சொன்னாங்க, திருமதி கனிமொழி அவர்கள் சென்னையில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. அந்த பொதுக்கூட்டத்துக்கு பெண் காவலர் வந்தாங்க. அந்த பெண் காவலரை 2 பேர் பாலியல் சீண்டல் பண்ணாங்க. அந்த பெண் காவலர் முதல்ல புகார் கொடுக்க போனாங்க, மிரட்டி புகார் கொடுக்காம வச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தான் தேவை. தம்பி சொன்னது சரிதான். அதோட கேவலம், இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு காவலர் பெண் காவலருடைய அந்த கழிப்பறையில் அங்கே ஒரு கேமரா வச்சு போட்டோ எடுத்துட்டு, என்னங்க நாடு, இந்த முதலமைச்சர் இருக்கிறாரா, நாட்டில் இருக்கிறாரா இல்லையானே தெரியல. எவ்வளோ கேவலம். ஒரு நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள் இப்படிப்பட்ட தவறான செயலில் ஈடுபடுறான்னு சொன்னால் இந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் சரியில்லை. இன்றைக்கு தமிழகத்தில் டிஜிபி ஓய்வு பெற்றார். ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்துக்கு முன்பே அந்த மாநில அரசு மத்தியில் யூபிஎஸ்சிக்கு
அந்த தகுதியான டிஜிபி பட்டியலை அனுப்பி சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிப்பது தான் மரபு. அதன் அடிப்படையில் நியமிக்காதே இருந்தாங்க. ஒரு பொதுநல வழக்கு போட்டாங்க. உடனே ஸ்டாலினுடைய அரசாங்கம் 10 பேர் கொண்ட டிஜிபி பட்டியலை மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்பிச்சுது. அங்கே கமிட்டியில் 3 பேரை தேர்ந்தெடுத்து மாநில அரசுக்கு அனுப்பிச்சாங்க. மாநில அரசு அந்த 3 பேர் கொண்ட டிஜிபி பட்டியலில் அதில் ஆய்வு செஞ்ச ஒரு தகுதியானவரை சட்ட ஒழுங்கு நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க வேணும். இதில் என்ன கஷ்டம் இருக்குது? ஏன்னா அந்த 3 பேரும் ஸ்டாலின் சொல்வதை கேட்க மாட்டாங்க, பொம்மை முதலமைச்சர் சொல்வதை கேட்க மாட்டாங்க. அதனால் அதை அப்படியே போடாதையே 6 மாத காலத்தை ஓட்டிட்டார். அது மட்டும் இல்லை, ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டார். அவருக்கு உடல்நல சரியில்லைன்னு போய் மருத்துவமனையில் சேர்ந்துட்டார். பிறகு அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி போடுறாங்க. பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஒன்று தான். இன்றைக்கு தமிழகத்தில் நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு இல்லாத காரணத்தினால இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? இன்றைக்கு உதவி ஆய்வாளர், இன்னைக்கு எஸ்ஐ அந்த தேர்வு நடந்தது. அதில் குளறுபடி என்று பத்திரிகையில் வர செய்தி. அப்போது நம்ம சொன்னோம், ஓய்வு பெற்ற டிஜிபியை அந்த சீருடை பணியாளர் தேர்வாணையத்தை நியமிக்கிறாங்க. நாம் உடனே வழக்கு போட்டோம். ஏற்கனவே பல டிஜிபி இருக்கிறாங்க, அவர்கள் ஒருவரை நியமிங்கள் என்று சொல்லி. அப்படி நியமிக்காத காரணத்தால் ஓய்வு பெற்ற டிஜிபியை அந்த சீருடை பணியாளர் தேர்வாணையத்துக்கு போட்டதுனால குளறுபடி ஆகியிருக்குது. இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருக்குது. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அது மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லா துறையிலும் ஊழல் நிறைந்த துறையாக இருக்குது. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அதில் அங்கம் வைக்கின்ற இடி, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, அந்த துறையில் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் முறைகேடு நடந்ததாக ஒரு அறிக்கையை மாநில டிஜிபிக்கு அனுப்பிச்சிருது. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. நீதிமன்றம் போயாச்சு. நிச்சயமாக நீதிமன்றம் அந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதியரசர் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த அறிக்கை இடி மாநில அரசுக்கு அனுப்பப்பட்ட அறிக்கையை அந்த நீதிமன்றத்தில் அவள் ஒப்படைக்கின்ற பொழுது அதை ஆய்வு செய்து அதில் உண்மை இருந்தால் நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கும் என்று கருதுகிறேன். ஏன்னா எஃப்ஐஆர் போட்டால் தான் இடி நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது உடனடியாக எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கின்ற காலத்தில், அதிகாரத்தில் இருக்கின்ற காலத்தில் அவருடைய இந்த துறையைச் சேர்ந்த அமைச்சரோ இல்லை அதிகாரிகளோ தவறு செஞ்சால் அந்த இடி ஆதாரத்தோடு அறிக்கை அனுப்பிச்சிருக்குது. அந்த ஆதாரத்தின்படி இதுவரைக்கும் எஃப்ஐஆர் போடல. இப்படிப்பட்ட ஊழல் அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். பல பேர் பத்திரமா இருப்பாங்க தேர்தல் நேரத்தில். பல பேர், பல அமைச்சர்கள், பல திமுக காரர்கள் பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல நிச்சயமா இருப்பாங்க. இன்னைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் சுமார் 6000 கடை இருக்குது. 6000 கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் பண்ணாங்களா இல்லையா? அது யார் வசூல் பண்ணது? அவர் இப்போ முன்னாள் அமைச்சர் ஆகிட்டார். ஆனால் முன்னாள் அமைச்சரானாலும் அந்த நிர்வாகத்தை அவர் தாங்க வழிச்சிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட நிலைமை இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 15 கோடிங்க. மாதத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்தில் 22,000 கோடி இந்த 10 ரூபா வசூல் செய்தே மேலிடத்துக்கு போயிருக்கிற தகவல். அதையெல்லாம் விசாரித்து தான் டாஸ்மாக் கேஸ் பதிவு பண்ணியிருப்பான்னு எனக்கு கிடைத்த தகவல். இப்படிப்பட்ட ஊழல் நிறைந்த அரசாங்கம் தேவையா? இன்றைக்கு பேசுகிறார் ஸ்டாலின். இன்றைக்கு ஊழல் நிறைந்த கட்சி வாஷிங் மிஷினில் போட்டால் சுத்தமாயிரான, சுத்தமாயிருமா? பாரதிய ஜனதா வாஷிங் மிஷினில் போட்டால் சுத்தமாயிரும். ஏன்?
உண்மையான இருக்கிற வாஷிங் மிஷினில் திமுக காரன் கொள்ளையடிச்சல போட்டால் தான் சுத்தமாகும். அதுக்கு நல்ல வாஷிங் மிஷினாக இருக்கும், நல்ல வாஷிங் மிஷினே நிறுத்திடும். அந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது. எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்குது? கொஞ்சம் ஊழலாக செஞ்சீங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், அரிசி பேரூரல், சர்க்கரை பேரூரல், அதுபோல் கோதுமை பேரூரல், பூச்சி மருந்து தெளித்தல் ஊழல், வீரான ஊழல். நீங்கள் சர்க்கரை ஊழலில் அதில் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க திரு கருணாநிதி. அந்த சர்க்கரை மூட்டையில் இருக்கிற சர்க்கரையெல்லாம் எறும்பு சாப்பிட்டுட்டு தான். எது? எறும்பு சாப்பிட்டுட்டுது. அத்தனை மூட்டை சர்க்கரையும் எறும்பு சாப்பிட்டு விட்டுது. பிறகு அந்த சர்க்கரை மூட்டையில் இருக்கின்ற சாக்கு பை, கோணி பை இருக்குல்ல, அது கரையாக அரிச்சிட்டுது. எந்த அளவுக்கு நவீன முறையில், விஞ்ஞான முறையில் ஊழல் செய்கின்ற அரசாங்கம் என்று சர்க்காரிய கமிஷனே குறிப்பிட்டு விட்டது. இந்தியாவில் எத்தனையோ மாநிலம் இருக்குது. இதுவரை எந்த மாநிலம் ஊழலுக்காக கலைக்கப்பட்டது கிடையாது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். திமுக ஊழல் ஊற்றுக்கான். அதனால தான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற போது தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும். அதுதான் தாரக மந்திரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தாரக மந்திரமே அதுதான். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவீங்களா? இன்றைக்கு பல பேர் நம்ம கூட்டணி அமைச்ச பிறகு சொல்றாங்க, ஏன் டிடி தினகரன் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி அமைச்சிட்டாங்களே, என்னையா தவறு? அவர் எங்கள் கட்சியில் இருந்தார், சில கருத்து வேறுபாடு பிரிஞ்சு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம், தேர்தலில் சந்திப்போம். அவரும் அதிமுகவில் இருந்தார். இப்போ மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைக்க வேண்டும். இன்றைக்கு தீய சக்தி திமுகவை வீழ்த்தி அம்மாவுடைய அரசு அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஊழலற்ற அரசாங்கம், மக்களது ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற எண்ணமுடைய கட்சியெல்லாம், ஒத்த கருத்துடைய கட்சியெல்லாம் ஒன்றாக சேர வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். பொறுக்க முடியல, எரிச்சலில் பேசுகிறான் ஒவ்வொருத்தன். அவன் எதிர்பார்த்ததெல்லாம் என்ன? கூட்டணி அமைக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி, பிஜேபியோட அமைக்க மாட்டார், டிடிவி அவர்களோட அமைக்க மாட்டாங்க, பிஎம்கோட அமைக்க மாட்டாங்கண்ணா. எல்லா கூட்டணியும் அமைஞ்சிட்டுது. அதனால் இப்படி பேசுகிறார். இன்றைக்கு கூட வைகோ பேசியிருக்கார், எடப்பாடி என்னை பற்றி பேசியிருக்காரு. திரு வைகோ அவர்களே, உங்களுடைய வயது முதிர்ந்தவர், உங்களை பேசுவது அவ்வளோ பொருத்தமாக இருக்கா, இருந்தாலும் பேசித்தான் ஆக வேண்டும். ஏன்னா எல்லாமே பத்திரிகை ஊடகத்தில் வந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேணும்ல. நீங்கள் பேசாத பேச்சா திமுக பற்றியும் திரு கருணாநிதி பற்றியும் திரு ஸ்டாலினை பற்றியும் என்னென்னலாம் திட்டுனீங்க, எல்லாமே எங்களுக்கு ஆதாரமாக இருக்குது. அவ்வளோ மோசமாக பேசிட்டு அங்கே போய் கொத்தடிமையாக இருக்கிறீங்க. இன்னொன்னும் கேவலம், எல்லா கட்சியும் கூட்டணி சேர்றாங்க, அந்தந்த கட்சி சின்னத்தில் நிற்பாங்க. ஆனால் வைகோ மட்டும் திமுக சின்னத்தில் நிற்கிறாரு. ஆனால் வைகோ கட்சின்னு சொல்கிறார். அப்பா அம்மா பேர் வைக்கிறாங்க, அது நிரந்தர பேர். டெம்பரவரியாக பேர் வைக்கிற கட்சி தான் வைகோ கட்சி. ஏங்க, இவர் கட்சியால், இவருடைய கட்சி நிர்வாகிய திமுக சின்னத்தில் போய் நிற்க வச்சா அது எந்த கட்சின்னு சொல்லுவாங்க? அதுவும் எந்த கட்சியில் போட்டிட்டாலும் அந்த உறுப்பினர் அட்டை இருக்க வேணும். இந்த வைகோ அவருடைய கட்சியில் இருக்கின்றவர்கள் திமுகவோட கூட்டணி வச்சு திமுக சின்னத்தில்னா திமுக உறுப்பினர் அட்டை பெற்றிருந்தால் தான் அது செல்லும். இப்பெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களை பற்றி விமர்சனம் செய்கிறீங்களே. உங்களுடைய மகன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியில் எப்படியெல்லாம் அழுதார் நாட்டு மக்களுக்கே தெரியும். நான் திமுக சின்னத்தில் நிற்கவே மாட்டேன், சுயேட்சை சின்னத்தில் நிற்பேன், கதறி அடம்பிடிச்சு பிறகு சுயேட்சை சின்னத்தில் நின்னார். இதெல்லாம் வரலாறு மறந்து நீங்கள் பேசாதீங்க. பேசினால் நாங்களும் அதற்கு எங்களுடைய நிர்வாகிகளும் தகுந்த பதிலடி கொடுப்போம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு மின் கட்டணம் 62% உயர்ந்துடுது. ஆண்டுக்கு 6% உயர்த்துறாங்க. அதிமுக ஆட்சியில் 2000 மின் கட்டணம் கட்டினீங்களா, இப்போ 4500 மின் கட்டணம் கட்டணும். அதே போல வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. சென்னை மாநகராட்சியில் கடைக்கு 150% உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% உயர்த்தப்படும் என்று அறிவிப்பை கொடுத்து கடந்த ஆண்டு அறிவிச்சாங்க. இந்த ஆண்டு 6% உயர்த்தி 106% வசூல் பண்ணுறாங்க. குடிநீர் கட்டணம் உயர்ந்து
குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். குப்பைக்கு வரி போட்டாங்க. அதோட இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில் நீங்கள் வீடு கட்டணும்னா அதுக்கு வில்லை கட்டணம் செலுத்த வேண்டும். மாநகராட்சியில் 1000 சதுர வீடு கட்டணும்னா அதிமுக ஆட்சியில் கழிவுநீர் கட்டமைப்பு டெபாசிட் உட்பட 37,500 கட்டினா போதும். இன்னைக்கு திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட கழிவுநீர் கட்டமைப்பு டெபாசிட் தனி 20,000, தனி கட்டணம் 88,000, 1,08,000 ரூபா இன்னைக்கு கட்டினா தான் அந்த கட்டணத்திற்கு அனுமதி கிடைக்கும். வீடு கட்டலாம் சரி, கடை கட்டலாம் சரி. எவ்வளோ உயர்த்திருக்காங்க என்று பாருங்க. ஒரு பக்கம் மின் கட்டண உயர்வு, ஒரு பக்கம் வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு. இன்றைக்கு இந்த அப்ரூவ் பண்ணுவதற்கு கட்டிட கட்டணமும் அதிகம். அதோட பத்திரப்பதிவு 32% ஊற்றிட்டாங்க, 33% உயர்த்தப்பட்டது. விலைவாசி உயர்வு மின்னி முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இன்னைக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சி போச்சு, செலவு அதிகரித்து விட்டது, மக்கள் படிக்கிட்ட திண்டாட்டம். அதையெல்லாம் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் பச்சரிசி 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்றது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1 கிலோ 77 ரூபாய்க்கு விற்கிது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 50 ரூபாய்க்கு விற்றது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 77 ரூபாய்க்கு விற்கிது, 75 ரூபாய்க்கு விற்கிது. 45 ரூபாய்க்கு விற்றது அதிமுக ஆட்சியில் பொன்னி புழுங்கல் அரிசி 50 ரூபாய்க்கு விற்றது 1 கிலோ. திமுக ஆட்சியில் 1 கிலோ பொன்னி புழுங்கல் அரிசி 75 ரூபாய்க்கு விற்கிது. 1 கிலோ 25 ரூபா அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சியில் விற்றது. இப்பொழுது 1 கிலோ திமுக ஆட்சியில் 55 ரூபாய்க்கு விற்கிது. கடலெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 130 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சது. இப்போ திமுக ஆட்சியில் 200 ரூபாய்க்கு விற்கிதுங்க. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபா அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 500 ரூபா 1 கிலோ. துவரப்பருப்பு 1 கிலோ 74 ரூபா அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 120 ரூபாய்க்கு விற்கிது. உளுத்தப்பருப்பு 1 கிலோ 79 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சி, இப்பொழுது 120 ரூபாய்க்கு திமுக ஆட்சியில் விற்கிது. இப்படி இவ்வளவு விலை உயர்ந்து போச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40லேருந்து 50% இன்னைக்கு இந்த உணவுப் பொருளுடைய விலை உயர்ந்து போச்சு. ஆக தமிழகத்திலே மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட கட்டுமான பொருள் இனிமேல் திமுக ஆட்சியில் வீடே கட்ட முடியாது. கனவுல வீடு கட்டி மகிழலாம், நிஜத்தில் வீடே கட்ட முடியாது. சிந்திச்சு பாருங்க. ஒரு யூனிட் எம்சாண்ட் அதிமுக ஆட்சியில் 3000 ரூபாய்க்கு விற்றதுங்க, இப்போ 6000 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு யூனிட் எம்சாண்ட் 6000 ரூபா. ஒரு யூனிட் ஜல்லி அதிமுக ஆட்சியில் 2000 ரூபாய்க்கு விற்றது, திமுக ஆட்சியில் 5500 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40,000 ரூபா, இன்றைக்கு 65,000 ஒரு டன் கம்பி. ஒரு செங்கல் அதிமுக ஆட்சியில் 6 ரூபாயிலிருந்து 8 ரூபாய்க்கு விற்றது, திமுக ஆட்சியில் 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாய்க்கு விற்கிது. சிமெண்ட் ஒரு மூட்டை 240 ரூபா, திமுக ஆட்சியில் 350 ரூபாய்க்கு விற்கிது. மரம் 200% உயர்ந்து போச்சு. இப்படி இவ்வளவு விலை உயர்ந்த பிறகு வீடு கட்ட முடியுமா? கனவுல கட்டலாம். திமுக ஆட்சி இருக்கின்ற வரை அவளும் உயர்த்தி விட்டாங்க. அதை இந்த அரசு கட்டுப்படுத்த முடியல. இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க, அத்தியாவசிய பொருட்கள், அத்தியாவசிய கட்டுமான பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும். கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க. இதுவரைக்கும் அறிவித்தது தான் அப்படியே இருக்குது ஒழிய அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் இன்றைக்கி கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு ஸ்டாலின் எப்பொழுது கேட்டாலும் நிதி இல்லை நிதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்கே நிதி இருக்க போது? கார் பந்தயம் நடத்த தேவையா? நடத்த கார் பந்தயம் தேவைங்களா? இங்க நினைச்சு பாருங்க, பல 100 கோடி ரூபாய் செலவு செஞ்சு சென்னையினுடைய மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துகிறார் உதயநிதி ஸ்டாலின். இதுக்கு தான் அவர் துணை முதலமைச்சர் ஆகியிருக்கார். நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு இல்லை, கார் பந்தயம் நடத்துவதற்கு ஒரு அமைச்சர் வந்திருக்கனா துணை முதலமைச்சர் தான். பிறகு எழுதாத பேனம் நடுக்கட்டில் கூட வைக்கிறாங்க, 82 கோடி அதுக்கு செலவாகும். யாருடைய பணம்? உங்களுடைய வரி பணம். எழுதாத பேனம் எங்கே வச்சா என்ன? அவருடைய நினைவிடத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கோடியில் வைக்கல, நாங்கள் வேண்டான்னு சொல்லலையே. எழுதுகிற பேனாவை நம்முடைய மாணவர்களுக்கு கொடுங்க, மாணவர்கள் பாராட்டுவாங்க. இதே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு இருந்தாலும் இதைத்தான்
செயல்பட்டு இருக்கும். எழுதாத பேனாவுக்கு கடலில் வைப்பதற்கு 82 கோடி நிதி ஒதுக்கிய அரசாங்கம் தேவையா? அதே போல இந்த ஆட்சி அமைந்த பிறகு போராட்ட களம் மாறி போச்சு. ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், அரசு ஊழியர் ஒரு பக்கம் போராட்டம், இன்னைக்கு சத்துணவு அமைப்பாளர் ஒரு போராட்டம், டாக்டர் போராட்டம் தொடரும் இன்னைக்கு அறிவிச்சுட்டாங்க. செவிலியர் ஒரு பக்கம் போராட்டம், விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் ஒரு பக்கம் போராட்டம். தமிழ்நாடு ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது. எல்லாம் தேர்தல் வரும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேர்தல் வந்தா வச்சு செய்வாங்க திமுகவை. இத்தனை பேரையும் ஏமாத்தி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்களே, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? அதனால தானே இந்த அமைப்பெல்லாம் போராட்டம் பண்ணுது. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, அவர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல பல வாக்குறுதிகளை ஒன்று நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஸ்டாலினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படும். பிறகு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நீட்டுக்கு விதிவிலக்கு கொடுப்பதற்கு எங்களுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். ரகசியத்தை சொன்னாரா? ஆனால் கடந்த கூட்டத்தொடரில் ஸ்டாலின் ரகசியம் சொல்லிட்டார். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த காரணத்தினால நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு தர முடியாது அப்படின்னு ஒரு குண்டை போட்டுட்டார். ஏன்னா இதைத்தாப்பா நாங்களும் சொன்னோம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் இதைத்தான் நாங்களும் சொன்னோம். நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறதுனால, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறதுனால நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது, தர முடியாது என்று தான் நாங்களும் சொன்னோம். ஆனால் கவர்ச்சிகரமாக பேசி இளைஞர்களை, பெற்றோர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்தர் பல்ட்டி அடித்து இப்போ நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்ற ஒரு கருத்தை சொல்லி மூடு விழா நடத்திட்டார். சிந்திச்சு பாருங்க. இதுதான் திமுகவுடைய இரட்டை வேடம். அதே போல ஆட்சி வருவதற்கு முன்பு ஸ்டாலின் பல அறிக்கைகளை வெளியிட்டாங்க, பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க தேர்தல் அறிக்கையில். அதில் ஒன்று, கடனை படிப்படியாக குறைக்கப்படும், அதுக்கு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும், அந்த குழுவில் நிபுணர் குழு இடம்பெறுவார்கள். அதனால் நிபுணர் குழு அமைக்கப்பட்டு கடன் சுமை தமிழ்நாட்டில் குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. எப்போ நிபுணர் குழு அமைச்சாங்களோ அப்போவே கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிபுணர் குழு அமைப்பது கடன்